அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசியில் பிறந்த பெண்களின் பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தின்படி மிதுன ராசி என்பது 3வது ராசியாகும். இவற்றில் மிருகசிரீஷம் 2, 3, 4 பாதங்கள், திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஆவார்கள். இந்த மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் 2 பக்கங்களை கொண்ட தன்மை உடையவர் ஆவர். தனது உடை, தொழில், உறவிடம், காதல், அன்பு போன்று எல்லாவற்றையும் மிக குறுகிய கால இடைவெளியில் மாற்றிக்கொள்ளும் தன்மை உடையவர் ஆவர். எதையும் ஆழமாக படிக்காமல் நுனிப்புள் மேயும் தன்மை கொண்டவர். பொதுவாக வேகமாக பேசும் தன்மை உள்ளவர். பழமையில் நம்பிக்கையும் விருப்பமும் இல்லாதவர். தற்போது எங்கிருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதை தெளிவாக அறிந்து வைத்திருப்பார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வேகமாக பேசும் தன்மையுடையவர். பழமையில் நம்பிக்கையும் விருப்பமும் இல்லாதவர். தற்போது எங்கு இருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதை தெளிவாக அறிந்து வைத்திருப்பார்கள். இவர்கள் ஒல்லியான உயரமான உடல்வாகும். வேகமாக நடக்கும் தன்மையும் உடையவர்கள். பார்வை பலவற்றின் மீது பாய்ந்து கொண்டே இருக்கும். இந்த மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இதிலும் ஒரு வேகமாக ஆர்வத்துடன் இருப்பார்கள். உடனடியாக நட்பு கொள்ளும் தன்மையும் மிக வேகமாக செயல்பாடு கொண்டவர்கள். பெரிய வெற்றியை இவர்கள் ஒரு இடத்தில் ஒரே கருத்துடன் இருப்பார்கள் என்று எண்ண முடியாது. சூழலுக்கு தக்கவாறு பேசி சமாளிக்கும் புத்திசாலித்தனம் கொண்டவர்கள். இந்த மிதுனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் இரட்டைத்தன்மை கொண்டவர்கள். ஒரே நேரத்தில் 2 மற்றும் 2க்கு மேற்பட்ட செயல்களை தெளிவாக செய்யும் திறன் இயல்பாக வரப்பெற்றவர்கள். ஒரே மாதிரியான செயல்பாடுகளை வெறுப்பார்கள். குறித்த நேரத்தில் ஒரு இடத்தில் இவர்கள் இருக்க மாட்டார்கள். நேரம் தவறி வருவார்கள். எதிலும் மாற்றத்தையும் அதனால் கிடைக்கும் புதிய உணர்வுகளையும் தேடி செல்லும் குணம் உடையவர்கள். இந்த மிதுனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வேகமாகவும் இனிமையாகவும் பேசி மற்றவர்களை தன் வழிக்கு ஈர்ப்பார்கள். காதலிக்கும் போது கூட நேரம் தவறி காலம் தாழ்த்திதான் வருவார்கள். இவர்களை வெறுக்க நினைத்தாலும் மன்னித்து விடுவார்கள். பல துறை அறிவும் பேச்சு திறமையும் இவர்களை வெற்றிகரமான அரசியல்வாதியாக்கும். மனித உறவுகள் சம்பந்தப்பட்ட துறைகளிலும் மிளிர்வார்கள். பேச்சால் மற்றவர்களை மாற்ற சக்தி கொண்டவர்கள். எழுத்து துறைக்கு அதிபதியான புத்திசாலித்தனமாகவும் தொழில் ரீதியாகவும் எழுதி பணம் சேர்க்கும் திறமை உடையவர்கள். ஆனால் கடிதங்களுக்கு பதில் எழுத மிகுந்த காலதாமதம் செய்வார்கள். புனைப்பெயர் வைத்துக் கொள்ள விரும்புவார்கள். பல மொழிகளில் படிக்கவும் பேசவும் திறமையுள்ளவர்கள். இந்த மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை செய்தவரிடமே விற்கும் வார்த்தை ஜாலம் மிக்கவர்கள். ஒரு சில நேரங்களில் இப்படி மற்றவரை ஏமாற்றும் பழக்கம் சிக்கலில் கூட முடியும். ஆனால் பெரிய குற்றம் செய்யும் அளவிற்கு தவறான எண்ணம் உள்ளவர்கள் அல்ல. இந்த மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல கற்பனை திறன் உடையவர்கள். விற்பனை மேம்பாடு, விளம்பரம் செய்தல், பரப்புதல் போன்றவற்றில் நிபுணர்கள். நிகரற்றவர்கள். இயல்பாகவே இவர்கள் விற்பனையாளர்கள். மற்றவர்களை விட அதிகப்படியான தூக்கம் இவர்களுக்கு தேவைப்படும். ஆனால் இவர்களால் அப்படி தூங்க முடியாது. நரம்பு தளர்ச்சியால் அவதிப்படக்கூடியவர்கள். இந்த மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு நல்ல சுத்தமான காற்றும் சூரிய ஒளியும் தேவை. இவை செயல்பட இயலாத சூழலில் தோல், கைவிரல்கள், குடல், நுரையீரல் போன்றவற்றில் நோய் பெறுவார்கள். பாதம், முதுகெலும்பு, மலஜல வெளியேற்றும் உறுப்பு கோளாறு, மூட்டு வலி, தலைவலி போன்றவற்றையும் எளிதில் பெறுவார்கள். இவர்களுடைய அலைப்பாயும் எண்ணத்திற்கு அடியில் ஒரு பெரிய நோக்கம் இருக்கும். ஆனால் அது என்ன என்பதை அவரால் கண்டுபிடிக்க இயலாது. இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று எண்ணுபவர்கள். எதையும் மனதிலேயே தேடி செல்லக்கூடியவர்கள். புத்திசாலித்தனமான நகைச்சுவை உணர்வு மற்றும் நிர்வாகத்திறன் இருந்தாலும் கூட விடாமுயற்சி, பொறுமை, நிதானம் இல்லாதவர்கள். பழையது சிறந்ததாக இருந்தாலும் எளிய புதியதற்காக மாற்றிவிடும் தன்மையுடையவர்கள். காற்றிலே ஆகாயத்திலே மிதப்பக்கூடியவர்கள். இந்த மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர்கள் மிதுனத்தில் பிறந்த ஒரு பெண்ணை மணந்தால் 2 பெண்ணை மணப்பதற்கு சமம். ஏனால் பலதரப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவராக இருப்பார்கள். இவருடைய மனம் எப்பொழுதுமே பயப்பட்டு கொண்டே இருக்கும். இவருடைய பலதரப்பட்ட குணாதிசயங்களை அனுசரித்துக் கொள்வதே பெரிய பொறுப்பாகும். பொறுப்பான வயது வரும் வரை காதல் ஒரு விளையாட்டுதான். இவருடைய கற்பனை திறன் பல வர்ணஜாலங்களை நிகழ்த்தும். வேலைக்கு சென்றால் ஓரிடத்திலும் நிலைக்க மாட்டார்கள். மதிப்பும் மரியாதையும் தந்தால் ஒரு நல்ல துணையாக இருப்பார்கள். மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசியில் பிறந்த பெண்ணை காட்டிலும்
காதல் இன்பம் தருவதில் இவர்கள் வல்லவர்கள். அன்பான குடும்ப தலைவி என்ற நிலையில் இருந்து தீவிரமான சிந்தனைவாதி என்ற நிலைக்கு மாறினாலும் சாதாரண கோபதாபம் உணர்வுகளையும் கண்ணீரையும் வெளிப்படுத்தும் பெண்ணாகவும் மாறும் வேறுபட்ட குணங்களை கொண்டவர்கள். இந்த மிதுன ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உண்மையான தெய்வீகமான காதலுக்கு ஏங்கினாலும் அவருக்கு கிடைக்காமலேயே இருக்கும். மிதுன ராசி சேர்ந்த பெண்மணிகள் தான் விரும்பும் குணங்களை உடைய கணவனை தேடி தேடி சலித்து போவார்கள். பல விளையாட்டுகளில் விருப்பம் இருக்கும் எனினும் பெண்மையின் மென்மையோடு இருக்க முடியும் இவர்களால். மிதுன ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவரிடம் ஒரே மாதிரியான குணாதிசயங்களை எதிர்பார்க்கவில்லை எனில் அவர் சிறந்த துணைவியாக இருப்பார். அருகாமையிலேயே இருந்து பழகவில்லை எனில் உங்களை மறந்துவிடவும் செய்வார். மாற்றங்களை ஒத்துக்கொள்வதும் தேடி செல்வதும் இவரது இயல்பாகும். இந்த மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மிதுன ராசி பெண் பல மனைவிகளுக்கு சமம். முதலாம் அவர் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாதிரியெல்லாம் வளைந்து கொடுப்பார். இரண்டாம் அவர் புத்திசாலித்தனமான சிந்தனைவாதி, எதனாலும் எளிதில் பாதிக்கப்படாதவர். மூன்றாம் அவர் ஒரே மாதிரியான வீட்டு வேலையினால் சோம்பலும் எரிச்சலும் அடையக்கூடியவர்கள். இந்த மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இப்பெண் உங்களுடைய உணர்வு பூர்வமான மற்றும் அறிவுபூர்வமான தேவைகளை பூர்த்தி செய்வார். நான்காம் அவர் விளையாட்டு, சிரிப்பு மிகுந்த தாய், குழந்தை காதல் கண்டுண்டு விடக்கூடாது என்று எண்ணக்கூடியவர். இந்த மிதுன ராசி சேர்ந்த பெண்மணியை பொறுத்த வரைக்கும் தாயினுடைய தனித்துவமான வாழ்வை குழந்தைகளுக்கு தொடர்வார்கள். இவருடன் நீண்ட நேரம் பேச குழந்தைகள் விரும்புவார்கள். விருந்தினர்களை உபசரித்தில் நிபுணர், சிறந்த அழகுணர்ச்சியுடன் புதிய பெண்ணாக இருப்பார். எதை சிறப்பாக செய்ய முடியுமோ அதை மட்டுமே செய்வார். கடந்த காலத்தை எண்ணாது ஏதாவது செய்து கொண்டே இருந்தாலும் ஓய்வு தேவை என்று ரகசியமாக நினைக்கக்கூடியவர்கள். இந்த மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணியை பொறுத்த வரைக்கும் இதைத்தான் செய்வார் என்று கணிக்க முடியாத குணாதிசயம் உள்ளவர். புத்திசாலியும் தரம் நிறைந்தவர், ஆனால் நிதானம் இல்லாதவர். வாழ்நாள் முழுக்க மற்றவர்களை ஆண்டு வழிநடத்த இயலாதவர். ஒரு மணி நேரத்திற்கு மேல் ஒரு இடத்தில் இருப்பது என்பது இயலாத காரியமாகும். நிர்வாக ஆலோசகராக இருப்பது இவருக்கு எளிது. இவர் புதிய கருத்துக்கள், கொள்கைகள் மற்றும் தத்துவங்கள் குறித்து சிறப்பாக பேசக்கூடியவர். இந்த மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரை இவர் முன்னேற்றத்திற்கு வேண்டிய சிந்தனைகளில் கவனம் செலுத்துவாரே தவிர சாதாரண கணக்கு பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார். இவர் பழமை மற்றும் ஏற்கனவே பின்பற்றப்பட்ட மரபுகள் முறைகளை பற்றி கவலைப்பட மாட்டார். புதிய முறைகளை தான் கையாள்வார். ஒரே மாதிரியான செயல்பாடுகள் இவரிடம் இருக்காது. கடின எண்ணம் கொண்டவரும் அல்ல. இவருடைய கருத்துக்கள் வளைந்து கொடுக்கும் தன்மை பெற்றவை. இந்த மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவரை குழப்பமோ தவறான வழி நடத்தவோ இயலாது. ஏனால் இவரது கூர்மையான மனம் எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும். ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களில் இருப்பது போன்று வேகமாக செயல்படுவார்கள். மற்றவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்கள். இவர்கள் தற்சார்புடையவராக இருந்தாலும் மற்றவர்களை அப்படி நடத்த மாட்டார்கள். இது அவருடைய இரட்டைத்தன்மையின் அடையாளங்களாகும். இவருடைய மனம் பொதுப்படையாகவே யோசிக்கும். மனம் அறிவுபூர்வமாக தாக்கும். மனிதர்களை விரும்புவார்கள். தனிமைக்கு எதிரி இவர்கள். மற்றவர்களை தூண்டி ஒரு வேலையை செய்ய வைக்கும் பேச்சு திறன் வாய்ந்தவர்கள். வெளித்தோற்றத்தில் கலகலப்பாக இருக்கும் இவர்கள் உள்ளூர தனிமைவாதிகளாக விளங்கக்கூடியவர்கள். இவர்களிடம் மரியாதையாகவும் அன்புடனும் நடந்து கொண்டாலும் ஒரு இடைவெளி இருக்கும். இந்த மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள் ஆவார். தொடர்ந்து ஏதாவது அவருடைய அலுவலகத்தில் நடைபெற்று கொண்டே இருக்கும்.